compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே vs ஆர்சிபி கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச், ரொம்ப எக்ஸ்பெக்டட் மேட்ச். என்ன சமீபத்தில் சிஎஸ்கே vs ஆர்சிபிங்கிறது ஒரு புது ரைவல்ரியாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ நேத்தோட மேட்சும் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆர்சிபிக்கு ஃபேவராக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஹையர் அந்த டீமோட ஸ்ட்ரென்த்னாங்களா சிஎஸ்கே வந்து ஃபைன் பண்ணிட்டு இருக்கு. பட் மேட்ச்சில் என்னென்ன தவறுகள்லாம் நடந்தது, டெக்னிக்கலாக நுவான்சஸாக என்னென்ன விஷயங்கள்லாம் சிஎஸ்கே லூஸ் பண்ணாங்க அண்ட் ஆர்சிபி எங்கெல்லாம் அதை ஓவர் ஸ்மார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர் பட்டாபி ராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். ஹலோ பாலா சார். எப்படி நேற்றோட மேட்ச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நம்ம எதிர்பார்த்தது நம்ம ஷோலேயே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆர்சிபி ஆர் ஃபேவர்டு ஃபேன்சி சைட்ஸுன்ற மாதிரி. பட் பேப்பரில் எழுதுறது ஒன்று, எக்ஸிக்யூட் பண்ணுறது ரெண்டாவது. அட்டகாசமாக வந்து அந்த டோட்டல் சாக்கப் பண்ணி போட்டது ஹியூஜ் அட்வான்டேஜாக போயிடுது. அதுக்கப்புறம் அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸு, அந்த ஸ்லிப்பில் 2 கேட்ச் சஞ்சு சாம்சன் பெரிய திமிங்கலத்தை பிடிச்சாங்க பாரு. ஓகே, திமிங்கலம் மாதிரி இப்போ லேட்லி ஆடலனாலும் பிக் ஃபிஷ்ஷை ஸ்கேல் பண்ணாங்க. யார்? ருத்துராஜும் அந்த மாதிரி செகண்ட் ஸ்லிப் தேர்ட் ஸ்லிப் ஏரியாஸ்ல அந்த பால் வந்து அவுட் சைட் ஆஸ்டம் சீமிங் பால் டெஸ்ட் மேட்ச் மாதிரி அது மாதிரி எல்லாம் ஃபீல்டை நீங்க செட் பண்ணணும்னா அது மாதிரி போர்டு பேங்க்ல ரன்னு தான் நீங்க பண்ணலாம். தட் அபார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் 5-6 ஓவர்ஸ்ல சென்னைக்கு நல்லா தான் போயிருந்ததுன்ற மாதிரி தான் இருந்தது. மிஸ் ஆப் இருந்தது, நல்லா போட்டார். ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க, ஈஸி கேட்ச், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச் தூபே டிராப் பண்ணாரு. இட் ஹேப்பன்ஸ். பட் ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணும், ஒரு யார்டு கம் பேக், ஸ்கிராம்பிள் பேக்னா அதெல்லாம் பிடிச்சே தீரணும். நோ எக்ஸ்கியூசஸ் அட் ஆல். ஓகே, விராட் கோலி ஓகே அவர் நம்மளை ஹர்ட் பண்ணல, 28ல் அவுட் ஆகிட்டு போயிட்டா தவிர அந்த டைனமிக் ஸ்டார்ட் கிடச்சிது. வரவும் போகிறோம்லாம் அதுக்கப்புறம் கிழிச்சிட்டாங்க. பர்டிகுலர்லி அந்த 8 நீங்கள் T20 கேமே நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 5-6 ஓவர்ஸ் பவர் பிளேன்றான், கடைசி 4-5 ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ், அதுக்கப்புறம் மிடில் கன்சாலிடேஷன் இருக்குது. அந்த பீரியடு ஒரு 3-4 ஃபேஸஸாக கன்சாலிடேட் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd 4th ஃபேஸ், 3rdலேருந்து 4th மர்ஜ் ஆகிற ஃபேஸில் வந்து நம்மளால் விக்கெட்டை எடுக்க முடியல. போதாத்துக்கு அவன் வந்து ஷெப்பர்டோ, ஜீதேஷ் சர்மாவோ அந்த மாதிரி ஒரு குருணால் பாண்டியோலாம் பேட்டை விடுற டைப், அவன்லாம் வந்து கூட அடிக்கல. பட்டிடார் வந்து தேவ்தத் படிக்கலாம் ஆர்த்தடாக்ஸா ஒரு மாதிரி குவாலிட்டியா ஆடுவாங்க, ப்ளீசிங் டு தை, ஏஸ்தட்டிக்கா, வெல்வெட்டியா ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி வெல்வெட் மாதிரி ஆடுற அந்த மாதிரி பிளேயர்ஸே கண்ணா பின்னான்னு ஸ்கை ராக்கெட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டான் அந்த ரேட். அதுக்கப்புறம் அந்த தளம் கட்சதுக்கு அப்புறம் டிம் டேவிட் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோடட்னு சொல்லலாம். ஜஸ்ட் பால் ஹீட் த பால் இன்டு ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ன்ற மாதிரி எங்கேயோலாம் ஆச்சு கிழிச்சிட்டாங்க. அந்த ஆங்கிள், அந்த ரவுண்ட் த விக்கெட்லேருந்து போடுறது, அது இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபெட் இன் டு ஹிம். இந்த பிச்சு பற்றி நம்ம பேசணும், கிரேவ் யார்ட் ஃபார் போலர்ஸு, பேட்டத்தான், போலர்ஸ் ரோபோ மாதிரி இருக்கான், நிறைய எக்ஸ்பிரஷன் சொன்னோம். எல்லாமே எவென்ச்சுவலாக அதே மாதிரி தான் நடந்துருக்குது. டீம் செலெக்ஷன்லேயும் ஒரு 2 பிழை. இந்த மாதிரி யங் ரூக்கி பிளேயர்ஸை எடுத்துன்னு வந்து அவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்து 1 or 2 players are looking lost and totally woefully out of form. Very sad, pitiable side தான். ஓகே, கிரேவியார்ட் போலர்ஸ்க்கு கிரேவியார்ட் சொன்னீங்க. நேற்று அப்படி தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாஸ் ஒரு குரூஷலான ரோல் ப்ளே பண்ணுமான்ட்டு பேசியிருந்தோம். ஆமாம், ஒரு வேளை சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னா சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக என்ன டார்கெட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஓடலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். பட் இருந்தாலுமே 250ங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர், சைக்கலாஜிக்கலாக ஒரு அஃபெக்ட். ஆமாம், அது பர்டிகுலர்லி நம்ம பிரியான் சாரியா மாதிரி அந்த சேஸ் பண்ணுறச்ச அந்த ஏஸ் பண்ணணும்னா சேஸை 200 மேலே அடிச்சார் இல்லையா, ஆரியாவும் அந்த மாதிரி டோட்டல் நீங்கள் ஏஸ் பண்ணணும்னா டைனமிக்காக நான் சொன்னேன் இல்லையா, 60-70% ஆஃப் த சேஸே வந்து பவர் பிளேயில் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி அவன் தளம் செட் பண்ணும். பர்டிகுலர்லி சஞ்சு சாம்சன் என்டியூரிங் மிஸ்ரி 3 ஃபெயிலியர்ஸு, கெய்க்வாடுக்கும் ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கேச்சிங் த டெய்ல்ன்ற மாதிரி, தும்ப பிடிச்சி வாழை பிடிக்கிறான்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஓகே. நம்ம 1 or 2 ரூக்கீஸ் வந்து அடிச்சாங்க, ஃபைன், தூபே ஒரு கேமியோ, திஸ் அண்ட் தட். சர்ஃப்ராஸ் ஆனஸ்ட் டு காட், டாய்லர் நல்லா ஆடினார், இன்வென்டிவ் ஹேண்ட்ஸு, 25 பால் 15 நினைக்கிறேன், நியர்லி 200%. மேபி சர்ஃப்ராஸ் கூட காட் கிரீடின்னு நினைக்கிறேன்னா பிரமாதமாக அடிச்சிருந்தாரு. குருணால் பாண்டியா பெஸ்ட் ஆஃப் டேஸ்லேயே பால் இப்படி திரும்ப மாட்டார், ஒரு டோர் நாபை ஓப்பன் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணுற பால் இப்படி தான் போடுவார். கார்னர் ஆஃப் த ஹேண்ட்லேருந்து பந்து ஸ்லைட் ஆகும். அது பர்டிகுலர்லி நியூயிஷ் பால், ஒயிட் பால், ரிச்சாக இருக்குது லேக்கர். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக ஆர்மர் கொஞ்சம் மேபி வெயிட் பண்ணியிருந்தா. சர்ஃப்ராஸ் இஸ் அ ஸ்மால் கிரவுண்ட், இஸ் காட் சம் ஆக்ஸ் டு கிரைண்ட்.
பெங்களூர்ல ஆடி இருக்காரு, நிறைய உட்காத்தி வச்சிருக்காங்க. விராத்தோட 5, 6, 7, 8 இயர்ஸ் அகோலாம் உட்காந்துருக்காரு. இஸ் கான் த்ரூ சம் ஹெல், பட் இஸ் ஃபைட்டிங் அண்ட் பேட்லிங். அந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருந்தது. அண்ட் போன கேம்லேயும் பிளைண்டிங் கேமியோ, இந்த கேம்லேயும் 50 அடிச்சுட்டு மேபி இன்னும் கொஞ்சம் ஓவர் பவரிங் க்ரீடாக இருந்து ப்ராபப்ளி கூட ஃபில் த பூட்ஸ். ஆனால் கெட்டிங் டு 50 இஸ் வெரி வெரி டஃப். T20ல அந்த ஃப்ளூவன்சி, அந்த ரிதம், பர்டிகுலர்லி பவுண்டரிஸ் வரைச்ச 50லேருந்து ரிலேட்டிவ்லி லெஸ் டஃபர். ஈஸின்னு சொல்லவே முடியாது பேட்டிங்கு. 50லேருந்து லெஸ் டஃபர். அந்த சமயத்தில் இன்னும் க்ரீடியாக இருந்து அடிச்சிருந்தா மேபி அப்போ கூட நம்ம வின் பண்ணியிருப்போமா அழுத்தமாக சொல்ல முடியாது. மார்ஜின் மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரங்கேட் ஆயிருக்கலாம். ஓகே. சிஎஸ்கேவோட போலிங் ரொட்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது சார்? ஏன்னா இப்போ ஜேமி ஓவர் டைம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அவருக்கு 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரிலாம் எங்கேயுமே கொடுக்கல. 19th ஓவர் தான் கொடுக்குறாங்க. அவர் 2 ஓவர் நல்லா போட்டாரு, பட் ஆனா 19th ஓவர் தான் அவர் கொடுக்குறாங்க. ஸோ தட் அவருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ற ஸ்லாட்டே அமையல. எதனால இந்த ப்ராப்ளம் நடந்து? ருத்ராஜ் என்ன க்ளூலெஸ்ஸா கேப்டன்சி? அது அந்த ரவுண்ட் விக்கெட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப போருங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டரும் ஓப்பன் அப் பண்ணி அவங்களுக்கு ஓப்பன் அப் ஆகிடும் அப்படியே ஆஃப் சைடு. போதாத்துக்கு அந்த லெங்க் சரியில்லை, யார்கர் சரியா இல்லை வச்சுக்கோங்க. ஹை ரிஸ்க் பர்சன்டேஜ், பர்டிகுலர்லி ஆல்ரெடி கோல்ட் ஸ்வெட் இருக்கும், உங்களுக்கு நர்வஸ்னஸ் இருக்கும், இம்போசிங் டோட்டலு, சாண்டிங்கு, க்ரௌடோட சத்தம் வசிஃபரஸாக இருக்கு. நம்ம பேசின மாதிரி ட்ரை பிச், ஃபுல் ஆஃப் ரன்ஸு, அவுட்ஃபீல்ட் சின்னது, எவ்ரி திங் அகேன்ஸ்ட் த போலரு. அவனும் போதாதுக்கு மஸ்குலர். நம்ம டிம் டேவிட் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் மும்பைலாம் அடிச்சா பார்த்துருக்கோம், லாஸ்ட் இயரும் பெங்களூருக்கு பார்த்துருக்கோம். குவாலிட்டி பிளேயர், ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் ஷ்ரெட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்த பேப்பர்லாம் கிழிப்பாங்க, அந்த ஷ்ரெடர் மெஷினில் போட்டு கிழிக்கிற மாதிரி கிழிச்சிட்டாங்க. பர்டிகுலர்லி வி ஆர் லக்கி இன் அ வே. சால்ட் எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு அடிக்கல. சால்ட் கொஞ்சம் இஸ் ஆஃப் த பாயில் அப்படின்வான். ஒன் டே சாம்பியன்ஷிப், T20 சாம்பியன்ஷிப்லேருந்து கொஞ்சம் இஸ் ஃபார்மஸ் நோஸ் டைவ்ட் பிட். அதனால தான் இங்கிலாண்டோட சக்கமானதுக்கும் காரணம் அவரும் பட்லரும். அதுக்கப்புறம் கோலியும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2-3-4 மினிட்ஸ் முன்னாடி 28 தான் அடிச்சாரு. மேபி had they scored more, probably things might have been even more different, who knows. But that said, நீங்க சொன்ன மாதிரி டாக்டிக்கலா they just look lost. மேபி கொஞ்சம் கேப்டன் அங்கேயும் இங்கேயும் இன்டர்வியூன் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி, குருணால் பாண்டியா கூட ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஷூ லேஸை கட்டுறாரு அடிக்கிற நேரத்தில். அதெல்லாம் வந்து அந்த கேமை வந்து பேட்ஸ்மேனை யோசிக்க வைக்கணும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல. அந்த இந்த ஃப்ளூவன்சியை கர்வ் பண்ற இந்த சின்ன சின்ன டாக்டிக்கல் எரர்ஸ். ஸோ ஜென்ரலி டிஸ்ஜாயிண்டடாக இருந்த மாதிரி இருந்தது. பர்டிகுலர்லி உங்களுக்கு ஃபீல்ட்லேயே பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும், ஒரு ஆப்போனன்ட் இந்த மாதிரி அடிக்கிறான்னா தென் வி ஹாவ் டு அகெயின் சேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஹாண்டிங். ஸோ அதுதான் நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி கிராஃபிக்காக அந்த பாடி லாங்குவேஜ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்லாம் கம்யூனிகேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப லோயஸ்ட் ஆஃப் த லோ, ஒன் ஆஃப் த லோயஸ்ட் ஆஃப் த லோ. தெரியல இதுக்கப்புறம் வர பர்டிகுலர் 2 ஹோம் கேம்ஸ் இருக்கு சென்னைக்கு. இங்கே நல்ல பேட்டத்தான் தான் எங்கேயும். எப்படி ஹவு தே கோயிங் டு கிளாம்பர் பேக்? ஓகே, பிரேவிஸ் இல்லை, தோனி இல்லைன்னா okay, we can say and sympathize and all that, but that said, anybody can endure misery. 10-15-20 நாள் முன்னாடி சஞ்சு சாம்சன் ஒரு டோஸ்ட் ஆஃப் ஹோல் இந்தியா இன்டர்நேஷ்னல் வேர்ல்டே. அவன் பாடி லாங்குவேஜ், அவன் ஆடுறது ஹை, நம்மளே பேசியிருக்கோம், வெல்வெட் ஹேண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி புகழ்ந்து இன்னைக்கு வந்து கழுவி ஊற்றி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரூட்டல் நேச்சர் ஆஃப் த கேமில் பிரேவிஸ் வந்தால் என்ன கேரண்டி இருக்குது, தோனி வந்தால் என்ன கேரண்டி இருக்குது? ஸோ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு தான் யூ ஹேவ் டு ஃபைட் த மைட். மேபி ஆக்ஷன்லேயே தே மைட் ப்ராபப்ளி மிஸ்ட் ட்ரிக் ஆர் டூன்னு நினைக்கிறேன். பிளான் ஏ இல்லைனா பிளான் பி அப்படின்ற மாதிரி. ஒரு போலர் அன்ஃபிட்னா இன்னொரு போலரை வச்சுக்கிறது இந்த மாதிரி. எல்லிஸ் அஃப்கோர்ஸ் இல்லாத பிளேயரை பற்றி பேசி பிரயோஜனம். நான் தான் சொன்னேன், எல்லிஸ் இஸ் அ குவாலிட்டி போலரு. ஆஸ்திரேலியாந்து நிறைய பேக் ஆஃப் ட்ரிக்ஸு. அவர் டெத்தில் நமக்கு வந்து ஏர்லியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வருஷமாக. பிராவோ இந்த மாதிரி போலர், ஹர்பஜன் சிங், ஃபியூ ஆஃப் தெம் ஹவ் சர்வ்டு சிஎஸ்கே. அந்த மாதிரி ஒரு கிராஃப்டியாக, ஸ்கில்ஃபுல்லாக, கன்னிங்காக போலர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான்ஸை நமக்கு இல்லாத போயிட்டாங்க. ஜடேஜாவோட ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸு. ஓகே, அது இல்லாதவனை பற்றி என்ன பேசி பிரயோஜனம்? பட் நமக்கு அஃப்கோர்ஸ் சென்னை நம்ம ரூட் பண்ணுறோம், இந்த சைடு ஹோம் சைடு அடிப்படுறாங்க. ஆனால் இட் ஹர்ட்ஸ் எவ்ரிபடி. பட் தட் செட் இட்ஸ் அ ப்ரூட்டல் கேமுங்க. வின்னர் டேக் இட் ஆல் அப்படின்வான். போதாத்துக்கு நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். ஆனால் பெங்களூர் பாருங்கள் எப்படி வின் பண்ணுறான் பாருங்க. காம்ப்ரிஹென்சிவாக 2 சதர்ன் டார்பிலையும் ஹைதராபாடையும் அடிச்சு சாச்சிட்டான், நம்மளையும் சாச்சிட்டான். ஓகே, குருணால் பாண்டியாவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார். அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு ஃப்ளோவை மிஸ் பண்ணுற, அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த லேஸ் கட்டுறதா இருக்கட்டும். அவருடைய ஸ்பீட் வேரியேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது சார். டக்குனு ஒரு 127 போகிறாரு, அப்புறம் 97 போகிறாரு, 77 போகிறாரு. இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் அவருடைய அந்த பவுலிங் ஆக்ஷன் நேற்று அந்த சைடாம போடுறதா இருக்கட்டும், பவுன்ஸ் போடுறதா இருக்கட்டும், அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸான ஒரு விஷயமா இருக்கு. ஆங்கிள் முட்டிக்கிட்டலாம் எல்லா ஜாயிண்ட்டையும் மடைச்சு கிடிச்சு அப்படியே டுவார்ஃப் ஆகி மடிஞ்சிடுறாரு ஆளே. போதாத்துக்கு அந்த பேஸு, ஷோல்டரு, கன்னிங், அந்த கிராஃப்டி, ஒரு மாதிரி பேக் யார்டில் கிரிக்கெட் ஆடுறது, ரோட் சைடில் அந்த ஒரு மாதிரி அந்த வந்து அந்த தோனியோட ஸ்டம்பிங், அது மியாந்த அது ஏர்லியர் ஜென்ரேஷன் பேட்ஸ்மேன்லாம் நான் சொல்றது புரியும். அந்த கன்னிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் பெருசாக வந்து
எக்ஸ்பிரசிவா இது இல்லைனாலும் பார்க்கறதுக்கு பிளசண்டா இல்லைனாலும் எஃபெக்டிவ் கிரிக்கெட்டர் ஆடுறதுன்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரேட்மார்க் குவாலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. நிறைய ஃப்ரான்ச்சைசி ஆடி இருக்காரு. அவரும் நியர்லி மும்பையோட ப்ராடக்ட் 2-3 ஃப்ரான்ச்சைசி போயிட்டு இங்கே வந்திருக்காரு. போன வருஷம் ஹெல்ப் பண்ணார் விராட் அந்த டீமை ட்ராஃபிக்கு. அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பந்தை மேலே போட்டிங்கன்னா ஸ்மால் கிரவுண்டில் கொஞ்சம் அந்த மார்ஜின் ஆஃப் எரர் இருக்குது பாருங்க. பேட்ஸ்மேன் சுற்றணுன்ற மைண்ட் இருக்குது. அப்படியே உள்ள கார்க்கு எப்படி கலர் இருக்குது அச்சு வெளுத்தணுன்ற மாதிரி மைண்ட் இருக்குது டெமனிக் ஃபியூரியில். அப்போ நீங்கள் போதாத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 இன்ச்சு தப்பினா கூட வெளில போயிடும் பந்து. ரோடுக்கா எம்ஜி ரோடா பிரிகேட் ரோடான்ற மாதிரி ஆகிடும். அந்த கான்டெக்ட்ல நீங்கள் ஷார்ட்டாக போட்டிங்கன்னா கட் ஷாட்ல உங்களுக்கு 6 அடிக்கிறதுன்றது பேஸ் பயங்கரமா இருக்கணும். அப்போ நம்ம ஸ்கூப்பு கீப்பு எல்லாம் நம்ம பார்க்குறோம். விடுறான் செதுக்கி விடுறான்லாம் போகும், இந்த பக்கம் போகும். ஆனால் ஒரு ஸ்பின்னர் 120 தான் போடுறான். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அந்த பவுன்ஸ் பண்ணுறான் பாருங்களேன். அந்த சமயத்தில் கொஞ்சம் விட்டும் கம்மியாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 6 போகாமல் 4 போகும். ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறீங்க நீங்கள் டேமேஜை. புரியல? ஒரு ஓவர்லேருந்து நீங்கள் 2-3 6 போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 12-14 ரன் போயிடுது. மீதி 3 பாலோ 2 பாலோ இருக்கும். 12-18 ரன் போகிற சமயத்தில் நீங்கள் கிளவராக கெட்டிக்காரத்தனமாக எப்படி 6-7-8 ரன் கொடுத்துட்டு வெளில வரணும்னு பார்க்கணும். அந்த கெட்டிக்காரத்தனம் அந்த சாதுரியம்லாம் அவரு குணால் பாண்டியாக இருக்கு. அதனால தான் விதவிதமாக போடுறாரு. பந்த பெருசாக டேர்ன் பண்ணும், ஆர்த்தடாக்ஸாக டேர்ன் பண்ணும், அதெல்லாம் முயற்சியே கிடையாது. ஒரு மாதிரி சொருகிறாரு. ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்மர் மாதிரி போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாடியோட ஹைட்டையே குறைச்சுண்டு இல்லை பின்னாடிலேருந்து போடுறது. முக்கியமான விஷயம் மைண்டு ஸ்விட்ச் ஆன கிரிக்கெட்டை போலிங்கே எப்படின்னா யூ பிளே த நெக்ஸ்ட் பால். முடிஞ்சு போனதை வந்து நீங்கள் பார்க் பண்ணிடணும். அது எப்படி நீங்கள் நெகேட் பண்ணுறீங்கன்றது ஒருத்தரோட கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். ஹவு யூ பவுன்ஸ் பேக், ஹவு யூ லுக் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட். அது அஃப்கோர்ஸ் சீக்வென்ஷியலாக பில்டப் பண்ணுறது தான். ஒரு கெட்ட கனவோ ஒரு பேட் ட்ரீமோ ஒரு பால் 6 அடிச்சுட்டாங்களா ஒரு கேட்சை விட்டா கூட ஹவ் யூ கம் பேக்ன்றது தான் அது. அந்த சேலஞ்ச் அந்த கொஸ்டின் எல்லா பிளேயருக்கும் எனி வாக் ஆஃப் கிரிக்கெட்டில் இருந்துனே இருக்கும். ஹவ் யூ கவுண்டர் தேட்ன்றது தான் முக்கியம். அந்த ஏரியாஸில் தான் ஆர்சிபி அந்த பிகர் மூமெண்ட்ஸை வந்து நல்ல சேலஞ்சிங்காக வந்து நல்ல ஃபைட் பண்ணி they were able to bring it to the foreன்னு சொல்லலாம். ஓகே சிஎஸ்கே எப்போ கேமை தோத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்சுல் கம்போஜோட நோ பால் அதுலேயே வந்து கேம் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் பெரிய டார்கெட் பட் இருந்தாலும் ஒரு சேஸுக்கு போகலாமே அப்படின்னு பார்க்கும்போது பவர் பிளேலேயே மேட்ச் முடிஞ்சிச்சு சார். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா போன சீசனில் 96 அடிச்சாரு அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ இப்படி ஒரு கேம் இந்த தடவை இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நோ ஸ்பார்க் எதுவுமே தெரியல. எப்படி சார் பார்க்க இந்த கான்டெக்ட்ல சமீர் ரிஸ்வி பாருங்க, டெல்லி கேபிட்டல் 2 சேஸை ஏஸ் பண்ணியிருக்காரு. சேசிங்கில் யங் பிளேயர் நம்ம சிஎஸ்கேக்கு எக்ஸ்பென்சிவ் பை காசை கொடுத்து வாங்கினாங்க, ஒன்றும் சோபிக்கல. மற்ற ஃப்ரான்ச்சைசி போனாலும் போன வருஷமும் சுமார் தான். அவர் யங்காக இருக்கச்சு பேக்ரவுண்ட் பயங்கர ப்ரில்லியன்ட் எமோஷனல் ஸ்டோரி. யூபி சேர்ந்தவர். அவரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணி உக்காத்தி வச்சு டெல்லியில் பாருங்கள் டீப் எண்டில் அவர் நம்பர் 4 அமிச்சு ஆர்டர் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ட் வித் பிரில்லியன்ட் பிளேயர்ஸு. அதுக்கும் அப்பாற்பட்டு மில்லரும் மற்ற பிளேயர்ஸ்க்கும் அப்பாற்பட்டு அவரை வந்து இறக்கி விட்றாங்க நம்பர் 4ல். ஒரு 70 அடிச்சுட்டு அடங்கலை பாருங்கள். 300 மேட்சும் அடிக்கிறார். அதுதான் நீங்கள் மாத்திரையை பற்றி கேட்டீங்க. ஓகே ஃபைன். பட் இதுதான் ஒரு மேஜிக் போர்ஷனோ ஒரு ஃபார்முலாவோ ரெடிமேடாக இருந்ததுன்னா அதை ரீக்ரியேட் பண்ணினே இருக்கலாம். பேட்ஸ்மேனுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ வெரி வெரி டஃப் ஆர்ட் தான் டு ரீக்ரியேட். பட் ஆனால் ஒரு நல்ல ஆடுற பிளேயருக்கு சஞ்சு சாம்சன் இப்போ வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம் 380 ஒரு 90 80 அடிக்கிறார் பாருங்க. அது மாதிரி நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ்ன்ற மாதிரி அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ரோலில் இருக்கச்சு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை ரீக்ரியேட் பண்ணினே இருக்கணும். என்ன ரொட்டீன்ஸு அப்படின்றது மாத்திரை நேத்திக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கிக் ஆன் அதை அடிக்க முடியல, ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஸோ அதுதான் அந்த எவன் நல்ல ஃபார்மில் இருக்கானோ அவன் அந்த காற்றுள்ள வரை சுற்றி கொள்ளுன்ற மாதிரி அவன் இழுத்துன்னு போகணும். அது பிளேயர்ஸ் அந்த மாதிரி அமையணும் உங்களுக்கு. தே ஷுட் ஹேவ் அ ரிச் வெயின் ஆஃப் ஃபார்ம் அண்ட் கண்டினியூ. ரிஸ்வி ஒரு டக்குன்னு ஒரு ஃபோர்மோஸ்ட் இந்த மைண்ட் இருந்தனால அந்த எக்ஸாம்பிள் கான்டெக்ட்ல நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு மேட்ச் அடிச்சுட்டு இன்னொரு மேட்ச் ஃப்ளவுண்டர் பண்ணுறது, 2-3 மேட்ச் டேப்பர் ஆகுது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பர்டிகுலர்லி வென் யுவர் சைட் இஸ் ஆல்சோ சஃபரிங். நீங்கள் போர் ஃபார்மில் இருக்கலாம், பட் சைட் இஸ் நாட் சஃபரிங். ஆரோன் ஃபின்ச்லாம் சஃபர் பண்ணுங்க, ஆனால் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுங்க 22ல். ஸோ ஹிஸ் சைட் இஸ் வின்னிங். ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ பேகேஜை நீங்கள் பேசஞ்சரை யூத்துன்னு போயிடலாம். பட் சைட் இஸ் ஆல்சோ பிளமட்டிங்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகி, ஃபார்மர் சாம்பியன்ஸு, 1 or 2 இன்ஜுரிஸு, 1 or 2 நியூ ஃபைன்ஸு ரீடிஸ்கவர் பண்ணுறீங்க, புது நியூக்ளியஸை செட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கைட்டி விட்ருக்கீங்க. இந்த கான்டெக்ட்டில் இண்டிவிஜுவலும் ஃபார்மும் பிளமட் ஆகுது, டீமோட ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டும் பிளமட் ஆகுதுன்னா அது வந்து கோர்வையாக சேர்ந்து வந்து பயங்கர எக்ஸாஜுரேட்டடாக தெரியறது கண்ணுக்கு. அதுதான் விஷயம். ஓகே, யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுவோம். ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் டீம் தான் இது. பட் ஸ்டில் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் பேசும்போது பிரசாந்த் வீர் நேற்று ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. கார்த்திக் சர்மா கிட்ட அது பார்க்க முடியல.
எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 பேர்ல யார் சஸ்டெயின் ஆக போறா? நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் bowling கடைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா he could hit a long ball. அந்த ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் தெரிஞ்சுது பார்த்தீங்கன்னா. ஆமா. நீங்கள் ஐபிஎல் ஸ்கவுட்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இறங்கி வந்து அடிக்கிற மாதிரிலாம் பேஸ் ஆஃப் த பாலோ ட்ரஜெக்ட்ரியோ இந்த கால ஸ்பின்னர்ஸ் போடுறதுல வரும்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அவனை இறங்கிலாம் அடிக்க முடியாது. ஏன்னா ட்ரஜெக்ட்ரியே இப்படி தான் மிசைல் மாதிரி வந்துருக்கு. அந்த ஃப்ளாட்டிஷ் ஜடேஜா இல்லைன்னா அக்சர் பட்டேல்லாம் எங்கே நீங்கள் இறங்கி அடிக்க போகிறீங்க? ஐலைன் மேலேயே பந்து போடுது. ஸோ அந்த கான்டெக்ட்ல நான் சொல்கிறேன், குவிக் ஹேண்ட்ஸ் ரொம்ப ப்ரீ ரிக்விசிட். தோனி இருக்கிற குவிக் ஹேண்ட்ஸ், விப் ஃபிளாஷ் மாதிரி, ஸ்டிங் ஆஃப் த டெய்ல் ஆஃப் ஸ்கார்பியன் மாதிரி, இந்த மாதிரி வாடிக்கால அந்த தேள் மாதிரி கொட்டணும். ஹேண்ட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக வரணும் த்ரூ த லைன் ஆஃப் த பால். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணாமல் அடிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் தான் 1 or 2 அந்த டேலண்ட் ஸ்பாட்டர்ஸ் இதெல்லாம் தான் பார்ப்பான். அந்த இதெல்லாம் அந்த செம்பிளன்ஸ் அந்த இதெல்லாம் காமிச்சார். பட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரொட்டேட் பண்ண முடியாமல் அந்த ரிவர்ஸ்லாம் பாயிண்ட்டுக்கே ஆடி இருந்தார் 2-3-4 வாட்டி சிங்கிள். ஓடவும் முடியல, டாட் பால் இன்ஃபியூரியேட்டிங்காக இருக்குது. அப்போ வந்து ஒரு கிளவர் பிளேயர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவன் என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் அடிக்க கற்றுப்பான். அதே இங்கிலீஷ் மண்ணா இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் அவன்லாம் ரிவர்ஸ் அடிப்பான். தேல் ட்ரெயின். ஸோ அதெல்லாம் வந்து ஹீல் பிகின் டு ட்ரெயின் நினைக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்வீப்பு அந்த ஆர்சனலில் ஆர்மரியில் ஒரு புது ஷாட்ஸ் எல்லாம் வந்து அக்வயர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் வீக்குன்னு வச்சுக்கோங்க, யாருமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஃபீட் பண்ண மாட்டான். அவுட் சைட் ஆஸ்டம் கொஞ்சம் லெங்க்த்தில் டைட்டாக போட்டார்னா இவருக்கு அந்த ஒரு மாதிரி கட் இல்லை அப்படின்னா வச்சு அங்கேயே போட்டு உங்களை அப்படியே சோக் பண்ணிவிடுவான். ஸோ அந்த சமயம் ரிவர்ஸ் ஸ்வீப்பை வந்து நீங்கள் கேபினெட்லேருந்து வெளில எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அடிக்கணும். ஸோ போலர் மேலே ப்ரெஷர் போடணும். ஸோ அந்த லிட்டில் ஏரியாஸ் இல் க்ரோ. ஆப்வியஸ்லி ஜஸ்ட் யங் பாய் இஸ் கோயிங் டு கம் த்ரூ. பட் சிஎஸ்கே டிப்பிக்கலாக வந்து யாரையும் எடுத்தோ கவுந்தோன்ற மாதிரி ட்ராப் பண்ணுறதில்ல. ஸோ 3 games இஸ் அ குட் இனஃப் சாம்பிள். But yeah, given we are going to play at home at a bat-a-thon, good pitch and everything. So hopefully CSK batting should fire. இன்னைக்கு 14 கேம்ஸில் பல வருஷ கணக்காக பார்க்குறோம். 7 to 8 மேட்சஸ் வின் பண்ணால் குவாலிஃபை ஆகிறான். வெரி ரேர்லி 6 into 2 12 பாயிண்ட்ஸில் எவனா ஒருத்தன் இவ்வளோ 18 எடிஷனில் ஒரு சைடோ 2 சைடோ எப்படியே எட்ஜின் பண்ணி வந்திருப்பான். பை அண்ட் லார்ஜ் நீங்கள் 8 கேமோ 7 கேம்ஸ் வின் பண்ணணுன்னா இன்றைக்கி 3 out of 3 இன்னும் 11 கேம்ஸ் இருக்குது. 11ல் நீங்கள் 8 வின் பண்ணுறதுன்னா வாட் ஆர் த சான்சஸ், ப்ராபபிலிட்டி நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா கிரிக்கெட் இஸ் சச் அ டாப் சீட்டர்ஸ் கேம், டஃப் கேம். T20 வேற போதாத்துக்கு வாட் ஆர் த ரியலிஸ்டிக் சான்சஸ் நீங்களே சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட பிராட்மனே லாஸ்ட் இன்னிங்ஸில் டக்குன்றான், டெண்டுல்கரே ஃபர்ஸ்ட் பால் எத்தனை வாட்டி எடுத்துன்னு போயிருக்குது. இது ப்ரூட்டல் ஃபார்மேட், பும்ராவே பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல டோட்டாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 out of 11 வின் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து டாப் ஆஃப் த பைலோ வெரி நியர்லி அந்த குவாலிஃபயர்ஸ்க்கு போக முடியும். ஸோ 1 or 2 கேம்ஸ்லேருந்து இன்னும் பயங்கரமாக வந்து அலார்மிங்காக தெரிஞ்சிடும் சிக்னல்ஸ். இது ரியல் நவ் ஆர் நெவர் டூ ஆர் டை மாதிரி வெரி நியர்லி நெவர் சே நெவர்னுவான். பட் 1 or 2 கேம்ஸில் இட் ஆல் டிபெண்ட்ஸ். மற்ற டீம் எப்படி ஆடுறான், இட்ஸ் லாங் ட்ரான் டோர்னமெண்ட், எல்லாம் பாசிட்டிவாக 2 பக்கம் பேசலாம். தவிர சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ் பெருசாக ப்ராமிசிங்காக கொடுத்தா மாதிரி இது வரலையும் நமக்கு கண்ணு தெரியல, மயோபிக்கா என்னன்னு தெரியல, ஒன்றும் பெருசாக இருக்கா மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் ஹியூஜ் இந்த 11th and 14th கேம், மேசிவ் ஹியூமங்கஸ் கேம்ஸ் நம்ம முன்னாடி முறைச்சு பார்க்கறது. ரைட், மும்பை கிட்ட 2 கேம் இருக்கு. ஏன்னா மும்பை ஸ்ட்ராங்கர் சைடா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணா பிளே ஆஃப் வாய்ப்பு இல்ல. மோஸ்ட் இல்லன்னு இப்போ அழுத்தம் திருத்தமா தான் நெவர் சே நெவர்ல அப்படி அழுத்தம் திருத்தமா எவனும் சொல்றான்னா அவன் எதுக்கோசரம் சும்மா கிளாமரஸா கிளிப்பா பேசுறான் அப்படின்றதுக்கோசரம் சொல்றேன். இட்ஸ் ஈஸி டு நாக் டவுன் எனிபடி. வாய்க்கு வந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேசுறதுன்றது கொஞ்சம் டெம்பர்டா பேலன்ஸ்டா இருக்கும். இவ்வளோ வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கோம், இவ்வளோ வருஷம் கமெண்ட்ரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு என் டிஎன்ஏல அப்படி கிடையாது கனாபனான்னு. நெவர் நோ, யூ நெவர் நோ. பட் தட் செட் சிக்னல்ஸ் ஆர் அலார்மிங் தான், அதை பற்றி சந்தேகமே இல்லை. பட் இன்னும் நான் சொன்ன மாதிரி 8 out of 11 வின் பண்ணோம் இல்லையா, 16 பாயிண்ட்ஸ்னா இல்லை 14 வச்சுக்கலாம். 14னா தென் யூர் ரிலையன்ட் ஆன் த அதர் சைடு. 16னா ப்ராபப்ளி யுவர் ஹெட் அபவ் த வாட்டர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்டெக்ட்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்போ ஜாம்பவான் ஆப்பனன்ஸ் 2 வாட்டி ஆடணும் அப்படி இப்படின்லாம் இருக்கிற கான்டெக்ட்ல it is going to be humongously tough தான் சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட் 2 games they must somehow get off the roll. எப்படியானு வரணும். சாம்சனோ கெய்க்வாடோ எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஹாப்பி கேம்ப் மாதிரி இருக்காது. இட்ஸ் வெரி குவாய்ட் அண்ட் கிரிம், டயராக தான் இருக்க போகுது. பட் தட்ஸ் த வே த கேம் கோஸ். வின்னர் டேக்ஸ் இட் ஆல் ஸ்போர்ட். லூசர் ஸ்டாண்டிங் ஸ்மால். எவனும் கவலையே கிடையாது. எவன் லூசர், எவன் தனியாக நிற்கிறான், என்ன நோபடி கேர்ஸ். தட்ஸ் த வே த வேர்ல்டு ஒர்க்ஸ், ரீடிங் வேர்ல்டு ஒர்க்ஸ். பட் யூ காட் டு டேக் இட் ஆன் த சின். ஒன்றுமே கிடையாது. யூ காட் டு பேட்டில் அண்ட் ஃபைட். எப்படி பண்ணுறான்றது பிளேயர்ஸ் தான் கோஹெசிவாக இன்ஸ்பயர் பண்ணணும். எவனா ஒரு பிளேயரு கேப்டனோ ஆடி காட்டணும். கெய்க்வாடும் அன்ஃபார்ச்சுனேட் நான் சொன்ன மாதிரி டீமும் பிளமட் ஆகுது, அவரும் ஃபெயில் ஆகினே இருக்கார். போன வருஷத்து இன்ஜுரி அது அது தட்ஸ் த வே இட் கோஸ் இல்லை. சம்டைம்ஸ் இட் ஹர்ட்ஸ் பேட்லி.
பட் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. தே ஹேவ் டு somehow find the pride. திருப்பி தே ஹேவ் டு somehow roar back. எப்படின்றது தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். சாட்டர்டே டெல்லி கூட ஹோம் கிரவுண்டில் மேட்ச் இருக்கு. Yeah. ஐ ஹோப் சிஎஸ்கே டீம் வில் பவுன்ஸ் பேக் ஸோ தட் நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக அதை பேசலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ். லைஃபே வெயிட்டிங் அண்ட் ஹோப் தான். ரெண்டு வாட்ச் வேர்டு தான். எனி கரியர், எனி வாக் ஆஃப் லைஃப், எனிபடி மேன் ஆன் த ஸ்ட்ரீட்லேருந்து எவ்ரிபடி வந்து எனி வாக் ஆஃப் லைஃப், எனி பிஸ்னஸ், வெயிட்டிங் அண்ட் ஹோப்பிங், வெயிட்டிங் அண்ட் ஹோப்பிங். அது பர்பச்சுவல் வாட்ச் வேர்ட்ஸ், பை லைன். ஸோ அதுதான் பேட்டில் பண்ணோம். இன் பிட்வீன் ஆல் தட் தே மஸ்ட் ஆல்சோ டூ சம் ப்ரேயர்னு நினைக்கிறேன். ஆமாம் டெஃபினட்டாக ஹோப் எல்லாருக்கும் இருக்கணும். கரெக்ட். சிஎஸ்கே ஃபேன்ஸோட ப்ரேயர்ஸ் ஹெல்ப் பண்ணோன்னு நம்புவோம். தேங்க்யூ சார். Thanks very much. வீக்கெண்ட் பேசுவோம். Thank you. தேங்க்யூ.